இனிமையான கனிவான காலை வணக்கம். செவ்வாய்க்கிழமையுடைய காலை வணக்கம். அங்காரகன் பூமிக்கு சொந்தக்காரன், நிலத்துக்கு அதிபதி. யாருக்கு சொத்து சுகம் எல்லாம் வேணுன்றீங்களோ வேண்டான்றீங்களோ அவர்கிட்ட வேண்டான்றீங்கன்னா என்ன, நிலம் விற்கணும் அப்படின்னா அங்காரகன் நல்லா இருந்தாதான் நிலம் விற்க முடியும். அதனால விற்கணும்னாலும் சரி வாங்கணும்னாலும் சரி அங்காரகனுடைய செவ்வாயினுடைய பகவானுடைய அருள் வேண்டும். செவ்வாய் பகவான் யாரு? செவ்வாய் பகவான் ஒரு நவகிரக நாயகர். அவர் ஒரு அமைச்சர். எதுக்கு அமைச்சர்? சூரியன் முதலமைச்சர், சூரிய பகவான் முதலமைச்சர். அவரு சொன்னபடிதான் எல்லாமே நடக்கும். அப்போ நவகிரக நாயர் ஒரு ஓரத்துல உட்கார்ந்து இருக்கார். அவரு யார் யார் உற்றார் உறவினர்களை, தாய் தந்தையரை, அண்ணன் தம்பி அக்கா தங்கை, பெரியப்பா சித்தப்பா மாமன் மச்சா இதெல்லாம் ஏமாத்துறவங்களுக்கு, நிலத்தை ஏமாத்துறவர்களுக்கு அவர்தான் காரணகர்த்தா. அவரு நம்ம உடம்புல நம்ம என்னமோ நினைச்சிட்டு இருக்கிறோம். ஒரு உதாரணம், என்னுடைய தந்தை இறக்கும் தருவாயில் ஒரு 10 கோடி ரூபாய் எனக்கு கொடுத்துட்டு போறாரு. கொடுத்ததுமே எல்லாருக்கும் கொடுத்துட்றா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கொடுத்த உடனே அவர் இறந்துடுறாருன்னா நான் என்ன நினைக்கிறேன், யாருமே இல்லை இந்த ரூம்ல, 10 கோடி ரூபாய் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன்னு வைங்க. வம்பு அங்கிருந்து, என்னங்க ஐயா அதான் 10 கோடி ரூபாய் இருக்குது, உங்களுக்கு இருக்கு வம்பு வரப்போகுது. அங்கதான் வம்பு. இந்த 10 கோடி ரூபாயை மறைக்கிறதுக்கு பல பொய்கள் சொல்லணும், உழுந்து பாதுகாக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, ஏமாத்தினதுனால செவ்வாய் பகவான் என்ன பண்ணுவாருன்னா, என்னுடைய மகனுக்கோ என்னுடைய மகளுக்கோ உட்கார்ந்துருவார். திருமண தடை, தொழில் தடை, திருமண தடை, தொழில் தடை, ரோகமாவும் மாறுவார். அதிகமா இது பண்ணியிருந்தா ரோகமா ரோகம்னா நோயை உட்காந்துப்பார். அதனால அதுக்கெல்லாம் அதிபதி அவர்தான். அத செய்துட்டாங்க ஐயா, அதுக்காக செய்துட்டு போய் அவர்கிட்ட உட்காரக்கூடாது. தெரியாம ஏதோ செய்துட்டோம் ஐயா, தங்களா கொஞ்சம் என்னைய மன்னிச்சிருங்க, என்னை காப்பாத்துங்க, என்னை விடுதலை விடுங்கன்னா அவர்கிட்ட சரண்டர் ஆயிரும், காலில் உழுகணும், சரண்டர் ஆயிரும். காலையில் 5 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள 7 நெய் தீபம் ஏத்தனா அவருடைய ஸ்லோகம், ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். 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 ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத்.
ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாது அப்படின்னு 9 முறை தினமும் சொல்லிட்டு வந்தவன்னா செவ்வாய் பகவானுடைய தாக்கம் குறைந்துவிடும். செவ்வாய்க்கிழமை நாள் இன்னைய நாளில் துவரம்பருப்பு தானமாக கொடுக்கலாம். துவரம்பருப்பை போட்டு சாம்பார் வச்சு சாப்பிடணும். யாருக்கு செவ்வாய் தோஷம், செவ்வாய் இதெல்லாம் இருக்கோ அவங்க துவரம்பருப்பு தானம் கொடுக்கணும். துவரம்பருப்பு செவ்வாய்க்கிழமை சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டாங்கன்னா ஓரளவுக்கு அதுல இருந்து விடுதலை ஆகலாம். சரி, இன்னைக்கு சுவாசம், செவ்வாய் சுவாசம் எப்படி ஓடணும் வந்துருங்க ஐயா. எங்களுக்கு வம்பு. செவ்வாய் சுவாசம் எப்படி ஓடணும்? செவ்வாய்க்கிழமை சுவாசம் ஓடுறது பாடுறதையா ஓடும். ஓடுற மாதிரிதான் ஓடுமா? செவ்வாய்க்கிழமை சுவாசம் வலது மூக்கு சுவாசத்தின் வழியா, துவாரத்தின் வழியா அதிகமா போகும். இடது பக்கம் அடைச்சிருக்கும். இடது பக்கம் அடைச்சிருக்கும். இது நல்ல உடம்பு. இல்லையா, இடது பக்கம் தாங்கய்யா ஓடுது, வலது பக்கம் அடைச்சிருக்குங்கய்யா. இருக்குது ரோகம் உடம்புல. அது கூட பயப்பட வேண்டியதில்லை. இப்ப நம்ம மாத்தணும். அதே முதல் மாத்தணும். மாத்ததுக்கு என்ன பண்ணலாம்? முதல் எடுத்த உடனே மாத்தக்கூடாது. ஏன் டெய்லி நீங்க அப்படிதாங்க சொல்லி கொடுத்தீங்க? உடனே மாத்தணும். சுக பிராணாயாமம் செய்த பிறகுதான் மாத்தணும். சரிங்களா? அதனால நம்ம அதை சுகப்பிராணம் செய்துட்டு மாத்திட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம மற்றதெல்லாம் பார்க்கணும். அதனால அப்படியே உட்காந்து, அதுதான் உட்காந்து மூச்சை கவனிங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அதுதான் சுகப்பிராணாயாமம். ஓஹோ, இங்க கொண்டு வந்து அங்க கொண்டு வந்து முடிச்சு போட்டீங்கயா? இல்ல இல்ல, உண்மையாவே அதுதான். சுகப்பிராணம் வந்த உடனே கொஞ்சம் நல்லா நிமிந்து நல்ல சிரிச்ச முகத்தோட மூச்சை கவனிங்கன்னு சொல்றது என்ன காரணம்? நீ என்ன நினைப்புல இருந்தாலும் இங்க வந்தாச்சுன்னா இந்த ஒரு நினைப்புலயே இருப்பா தம்பி, கண்ணா, மாமா, மச்சான்னு சொல்லி யார மனச எல்லாம் அன்ப தங்கம் தங்கம் கண்ணு கண்ணு செல்ல பண்ண நீயே, என் கண்ணு குட்டியில நீயே, என் பொண்ணுல நீயே, என் ராசாவில நீயே, என்னுடைய ராசாத்தியில நீயே, நீ என்னோட இருப்பா கொஞ்ச நேரம் அப்படின்னு மனதை பக்குவப்படுத்தி நல்லா தட்டி கொடுத்து நம்ம கூட இருக்க வைக்கிறது தான் சுக பிராணாயாமம். இந்த சுக பிராணாயாமம் இல்ல ஒரு பிராணாயாமம் பண்ண முடியாது. நானே 12 வருஷமா இங்க யோகா செய்யறேங்க ஐயா, மூச்சு பயிற்சி செய்யறேங்க, இதுல இழுத்து அதுல விடுவேன், அதுல இழுத்து விடுவேன். நீ இழுத்து விட்டுட்டு உட்கார்ந்துருக்க வேண்டியதா. உங்களுக்கு ஒண்ணு நடக்காது. ஏங்க ஏன் நடக்காது? நான் தான் நாடி சுத்தி செய்யறேனே. நாடி சுத்தி நீங்க நல்லாவே செய்யல. நல்லா செய்யலையா? போங்கய்யா நீங்க. எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு, 12 வருஷம் நான் இது ஐயா சொல்லி கொடுத்தாரு. அவருக்கு பாவம் தெரிஞ்சது அவ்வளவுதான். ஐயா நாடி சுத்தி செய்யணும்னா முதல் நம்ம சுத்தம் பண்ணி இருக்கணும். அதுதான் நம்ம கொடுக்கறது. சுகப்பிராணாயாமம் கொடுத்து உடம்ப நரம்ப நல்லா இழுக்க வச்சு, நீள வச்சு, நிகர வச்சு, அதுக்கப்புறம் ரத்தத்தை ஓட வச்சு, காத்த ஓட வச்சு, அதுக்கப்புறம் தான் வரும். அப்புறம் என்ன பண்றோம்? கபாலத்தை சுத்தம் பண்ணணும். கபால பாத்தி கொடுக்கறோம். 2வது சுவாச பாதையை சுத்தம் பண்ணணும். 3வது நுரையீரலை சுத்தம் பண்ணணும். இந்த 3 சுத்தமா இருந்தா பிராணன், ஆக்சிஜன் என்ற காத்து நம்ம உடம்புல பிராண சக்தி உடலை கப கப கபன்னு எல்லா இடத்துக்கு தப 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 தபன்னு போய் எல்லா இடத்துலயும் கட 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 கடன்னு போயிட்டு சுத்திட்டு நான் வந்துட்டேன், கழிவா வெளிய கார்பன் டை ஆக்சைடா வந்துட்டேன், நான் ஆக்சிஜனா போறேங்க ஐயா, நான் உடம்புல எல்லாத்துக்குமே ரத்தத்தை எல்லாம் சுத்தம் பண்றேங்கய்யான்ட்டு வரும்போது நான் கார்பன் டை ஆக்சைடா வெளியே வந்துட்டேங்க ஐயா அப்படின்னு சொன்னோம். எது? நம்ம காத்து. நம்ம காத்து உள்ள போய் வெளியே வரும்போது போகும்போது சுறுசுறு எல்லாரும் அப்படி தானே.
போகும்போது எங்க போகணும்னா நல்லா நல்லா விரைவி எடைய போட்டு போறோம். அங்கிருந்து வரும்போது ஐயா எல்லாத்துலயும் அப்படித்தாங்க ஐயோ. அதனால இப்படிதான் வாழ்க்கை என்றது ஓடும். இந்த வாழ்க்கை என்றத ஓடுறத வாழ்வாதாரமாக மாற்றக்கூடியது இந்த சரயோக நாடி பயிற்சி. இப்ப நம்ம சுக பிராணாயம் எடுத்துட்டோம். இப்போ இந்த கபாலபாதி எப்படி, அதெல்லாம் கூட அப்புறம் பார்த்துக்கலாம். ஏங்க இதெல்லாம் யாருங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க? தேரை என்ற ஒரு சித்தர் சொல்றாருங்க. தேரையர் என்ற சித்தர், சங்கிரண்டு தாரை ஒன்று சன்னல் பின்னலாக யார் சங்கிரண்டையும் தவிர்த்து தாரை ஓட்ட வல்லரேல் கொங்கை மங்கை பங்கரோடு கூடி வாழலாகுமே. இந்த ரெண்டு பக்கம் சங்கன்ற நுரையீரல் இருக்குது. இந்த நுரையீரலை நீ நல்லா கவனிச்சு நீ அதுக்கு வேலை கொடுத்தியன்னா இருதயத்துக்கு நீ வேலையே கொடுக்க வேண்டியதில்ல. அதுக்கு வேலை கொடுத்த இருதயம் அதனுடைய வேலையை தானா செய்யும். அதனால சங்கு ரெண்டைய நீ ஓட்டு அப்படின்னு சொல்றார். ஓட்டனா என்னவாகும்? நீ எங்க வேணா 25 வயசு பையன் மாதிரியே கொங்கை வங்கை பங்கரோடு நீ யாருகிட்ட வேணாலும் எப்படி வேணாலும் சுகமா ஆனந்தமா ஆரோக்கியமா இருக்கலாம் ஐயா அப்படின்னு சொல்றார். பெரியவங்கள்லாம் அந்தாங்க எங்க போனாலும் அங்கதான் வந்து நிற்பாங்க. ஏனென்றால் இல்லறம் இருந்து இல்லறத்திலிருந்தே துறவரம் போகணும். துறவரம் போகிறன்ட்டு கல்யாணம் வேணாம், காசி வேணாம், அது வேணாம், இது வேணாம் சொல்லிட்டு போய் உட்கார்ந்தீங்கன்னா அங்கதான் வந்தது வம்பு. கல்யாணம் வேண்டாம், காசி வேண்டான்னு போறீங்க. அங்க பல கல்யாணத்தை நீங்க நடத்துவீங்க. பல கல்யாணிகள் உங்களுக்கு வந்து சேருவாங்க. அங்க மாட்டிக்க வேண்டியதுதான். பழைய கல்யாணி கூட பல கல்யாணி கூட சேர்ந்து நீங்க மாட்டி உங்க பேரை நீங்க கெடுத்துப்பீங்க. அதுதான் இறைவன் ஒரு பெண்ணுக்கு ஒரு உறுப்பையும் ஆணுக்கு ஒரு உறுப்பையும் கொடுப்பதற்கு காரணம், நீ சுகமா இருந்து இந்த உன்னுடைய ஜீவசக்திகளை உயிர் சக்தியாக மாற்றி உன்னுடைய குடும்பத்தோடு உன்னுடைய குழந்தை செல்வங்களோடு நீ ஆரோக்கியமாக இருக்க வேண்டும்ன்றதுதான் அந்த உறுப்பு மூலியமா ஒரு விந்து என்ற சக்திய ஸ்ரோனிதம் என்ற பெண்களுக்கு சக்தியையும் கொடுக்கறது காரணம். இந்த விந்து சுரோனித சக்தியை நாம சரியான முறையில உபயோகப்படுத்தணும். அதுவும் ஒண்ணு இருக்கு. அதுவும் ஒண்ணு இருக்கு. இன்பம் 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 துன்பமா மாறி இன்பம் 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 தான் துன்பம். அதனால சொல்லிட்டார், நாள் 2 வாரம் 2 மாதம் 2 மாதம் 2 வருடம் 2ன்னு சொல்லிட்டார். நாள் 2ன்றதுக்கு டேய் காலங்காத்தால எந்திரிச்சியா கழிவுகளை நீக்கு, மாலையில ஒரு தடவை உடைய சாப்பாடுல பகல்ல அந்த கழிவுகளை நீக்கு, உனக்கு ஆரோக்கியம். வாரத்துல 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளி, வாரத்துல 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளி. நீ உன்னுடைய எதோ ஏன்னா நான் பறந்து பறந்து போய் நம்ம சம்பாதிக்கிறோம் சம்பாதிக்கிறோம் சம்பாதிக்கணும் போய் போய் வேலை செய்யறியே, டென்ஷன் ஏத்திக்கிறியே, சூடு ஏத்திக்கிறியே, கோபப்படுறியே. அந்த கோபமெல்லாம் சூடா ஏறி உன்னுடைய மண்டை ஓட்ட புழக்க வச்சு உன்னுடைய நரம்புகளை இருக்க வச்சு இந்த டென்ஷன்றதை ஏத்தி வச்சு கோபத்தை கொடுத்துரும். அதனால குளிர்ச்சியா நீ இருக்கணும்னா நீ எண்ணெய் தேய்ச்சி நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். பெண்கள் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும், ஆண்கள் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் தண்ணி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். என்னையா தேய்க்கணுமா? நான் பார்த்ததே இல்லையே சொல்றவங்க தான் பல பேர். அதுக்கப்புறம் 15 நாளைக்கு ஒரு தடவை வாமிட் எடுக்கணும், பித்தத்தை வெளியேற்றணும். 15 நாளைக்கு ஒரு தடவை திருமணமானவர்கள் கூடி இன்பம் காணணும். 6 மாசத்துக்கு ஒரு தடவை. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் கழிவுகள் தேக்கம் உடம்புல இருக்கக்கூடாதுன்னு வேதிக்கு சாப்பிடணும். இந்த 3 ஒழுக்கமா நடந்தால்
நம்ம ஒழுக்கமா இருப்போம். இதுல கரை ஏறிச்சு நீங்க மனம் தங்கிச்சுன்னு வைங்க, நம்ம மனம் கெட்டு போகும். நான் ஏற்கனவே சொன்னேன், மனம் கெட்டு போகும். மனம் எப்படி தெரியுங்களா கெடும்? ஒரே ஒரு இதுல கெடும். எது வேண்டாமோ அதை வேணும் 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 வேணும்னு கேட்கும். எதை நினைக்காதன்னு சொல்லி நான் நினைப்பேன் நான் நினைப்பேன் நினைப்பேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏய் உனக்குதான் இருக்குடா, உன் சம்சாரம் இருக்கா? சம்சாரம் இருந்தா இருக்க போட்டி, கிளி மாத சம்சாரம் இருந்தாலும் குரங்கு மாற வெப்பாட்டி எனக்கு வேணும் அப்படின்னு ஓடி ஓடி அலைஞ்சு அதுல விழுந்து சின்ன பின்னம் ஆயிடுவாங்க. ஏங்க ஐயா காலங்காத்தால இந்த இதெல்லாம் சொல்றீங்க? ஆனா உலக நடையே இதுதாங்க ஐயா, உலக நடைமுறையே இதுலதான் ஓடுது வண்டி. இத தெளிவுபடுத்தலைன்னா யாரும் திருந்த போறது கிடையாது. இந்த வண்டி தாறுமாறா ஓடுற வண்டிய நேரா ஓட வைக்கணும்னா நம்ம சொல்லிதான் ஆகணும். தாறுமாறா ஓடுற வண்டிய நேரா நீ நேரா ஓட வைக்கணும். இதுதான் உண்மையும் கூட. ஆய் ஆனா அவன் கோடீஸ்வரனா இருந்தாயா, இன்னைக்கு பாரு ஒண்ணும் இல்லாம வீதியில பிச்சை எடுக்கிற மாதிரி அப்படின்னு கேட்கறான். என்ன தாம்பத்தியம் தகராறு, தாம்பத்தியம் தாம்பத்தியம் பல தாம்பத்தியங்களோடு கூடியதால் செல்வ தாம்பத்தியம் நகர்ந்து விட்டது. நான் ஏற்கனவே நேத்தே சொன்னேன். இல்லால் மகாலட்சுமி இருக்க வெளியால் மகாலட்சுமியை தேடுபவன் உன்னுடைய செல்வம் என்ற மகாலட்சுமி மெல்ல 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 கடந்து விடுவாள். நீங்க செய்யற தப்பு உங்களுடைய மகன் அவங்க அனுபவிக்கணும். ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்ல, சாப்பாட்டுக்கு வழி இல்ல. ஆனா கோடி கோடியா சொத்து இருந்தது, எதுவும் இல்ல. எல்லாம் இல்ல, என்ன இல்ல? செல்வம் மற்ற மகாலட்சுமி எதை ஏன் இல்ல? இல்லாள் என்கின்ற மகாலட்சுமி இருக்க பல்லாள் என்கின்ற பல மகாலட்சுமி நீங்கள் வெளியில் சென்று இன்பம் அனுபவித்ததால் வந்த காரணம் தான். அதனால அதெல்லாம் இல்லாம எல்லாம் ஒண்ணுதான் ஐயா. அங்க என்ன இங்க என்ன எல்லாம் ஒண்ணுதான். அது மாதிரி நடக்கணும், நம்ம கரெக்டா இருக்கும். அது மாதிரி நடந்துட்டா நம்ம ஆரோக்கியமா இருப்போம். காலங்காத்தால் அதுக்கே போகக்கூடாது. இப்ப யோகம்ன்றது என்ன, செவ்வாய் என்றது என்னன்னு பார்த்துட்டோம். இந்த மூச்சை நம்ம மாத்தணும்ன்றத நம்ம சுகப்பிராணாமம் எடுத்துட்டோம், எல்லாம் கவனிச்சுட்டோம். இப்ப யோக தண்டத்தை எடுக்கணும். ஐயா யோக தண்டமா இது? வாசிக்கோள் எடுத்து நமக்கு வலது பக்கம் ஓடணும், அப்ப இடது பக்கம் வைக்கணும். வலது பக்கம் ஓடுறவங்க ஒன்றும் செய்ய வேண்டாம், விட்டுருங்க. இடது பக்கம் ஓடுறவங்க இடது பக்கம் வச்சு இப்படி வச்சு நல்லா நல்லா கொஞ்சம் சாஞ்சி இடதுல இழுத்து வலதுல விடணும், இடதுல இழுத்து வலதுல விடணும். அறுபது அப்படியே எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் டவுன் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10 நல்ல மூச்சு. இப்ப நம்ம கையை தேய்ச்சி பார்த்துக்கோங்கய்யா. இன்னைக்கு பயிற்சி ஆரம்பிக்கலாம். இன்றைய பயிற்சி வலது மூச்சு பாகத்துல என்னென்ன செய்யணும், ஓட வைக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சாதான். நம்ம தைராய்டுன்றது என்ன, ஏற்கனவே பல நோய்களை பத்தி பார்த்துருக்கோம். அந்த மாதிரி நம்ம நடக்கணும்.
வாய் வழியா எந்த காரணத்தை கொண்டு மூச்சு இழுக்கக்கூடாது, மூச்சு விடக்கூடாது. எந்த காலத்திலையுமே எனக்கு அது வேணும், இது வேணும். நானே நல்லா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைச்சா பரவாயில்ல. நானே எனக்கு தோள்பட்டை வலிக்குது, தோள்பட்டை வலி போகணும். எனக்கு நெஞ்சு வலிக்குது, நெஞ்சு வலி போகணும். எனக்கு நுரையீரல், ஆஸ்துமா, பிபி எல்லாம் இருக்குது, அதெல்லாம் போகணும். எனக்கு வயிற்று வலிக்குது, அது போகணும். எனக்கு முதுகு வலிக்குது, அது போகணும். எனக்கு இடுப்பு வலிக்குது, அது போகணும். எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது, அது எல்லாமே போகணும். எப்பவுமே போகாது, உங்க கூட தான் இருக்கு. ஏங்க ஐயா? ஆஹ் உடம்பு வலி எனக்கு இருக்குது, அது போகணும்னா உடம்பு வலி நீங்க இருக்குது, இருக்குதுன்னு சொன்னது யார்? நீங்க. போகணும்னு சொன்னது யார்? நீங்க. அப்போ போகும், வரும். எனக்கு உடம்பு வலி இருக்குது, போகணும். போயிட்டு மறுபடியும் வந்து உட்காந்துக்கும். இருக்குதுன்னு சொல்லிட்டீங்கல்ல, அதனால வந்து உட்காந்துக்கும். அப்ப நம்ம என்ன சொல்லணும்? நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், என்னுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது. ஐயா ஐயா, எனக்கு தோள்பட்ட வலியா வலிக்குதுங்க ஐயா. எனக்கு வெரிகோஸ் ப்ராப்ளம் இருந்துட்டே இருக்குதுங்க ஐயா. எனக்கு சொரியாசிஸ் இருந்துட்டே இருக்குதுங்க ஐயா. எனக்கு என் பையன் சொன்ன பேச்சே கேட்க மாட்டாங்கிறான் ஐயா. என் பையன் இது மாதிரி இருக்கிற அது மாதிரி இருக்கிறாங்க எல்லாம்ன்றது உண்மையை சொல்லணும். வக்கீல் கிட்டையும் வைத்தியர்கிட்டையும் உண்மையை சொல்லணும். எல்லார்கிட்டையும் நம்ம சொல்லக்கூடாது. பையன் எப்படி இருக்கா? பையனா இன்னைக்கு விட நேத்து விட இன்னைக்கு பரவாயில்லையப்பா, போன மாசத்தை விட இந்த மாசம் நல்லா இருக்கா, நல்லா இருக்கா, ஆரோக்கியமா இருக்கா, அவன் அதெல்லாம் எந்த குறையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். நல்லா இருக்கும். உங்களுடைய வார்த்தைகள், வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள், சொற்கள் தான் உங்களுக்கு முதன்மையானது. என் பையனா அப்படி ஆயிட்டானா, அவனை கொண்டு போய் அங்க விட்டுட்டேன். அவன் அவன் நான் பார்க்கவே இல்லை. அவன் என்னானோ எனக்கே தெரியாது. என்ன ஆனானோ அப்படின்னா நீங்க என்ன அது மாதிரி அவன் ஆயிருக்கும். அவன் நல்லா இருக்கப்பா, எங்க அத்தை வீட்டுல விட்டுருக்கேன், ஹாஸ்டல்ல விட்டுருக்கேன், அவன் நல்லா இருக்கான், நல்லா படிக்கிறான் அப்படின்னு சொல்லி பாருங்க, நல்லா படிப்பான். அவன் சேராதவங்களை சேர்ந்து கெட்டு போய் அப்படி அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படித்தான் ஆகும். நினைப்பதை மனம் ஒருபோதும் தடுக்காது. நினைப்பதை நல்ல மனதை கொடுப்பதும் இந்த மனம்தான், கெட்ட மனதை கொடுப்பதும் இந்த மனம்தான். இந்த நல்லது கெட்டதை திருத்தி அமைப்பது இந்த சர யோகம்தான். அதனால இந்த சரயோகத்துக்கு வந்துட்டீங்கன்னா நல்லவர்களாக, வல்லவர்களாக, உடல் பலம் படைத்தவர்களாக, மனபலம் படைத்தவர்களாக, உயிராற்றல் பெற்றவர்களாக, அறிவு ஞானம் மிக்கவர்களாக, ஆரோக்கியம் உள்ளவர்களாக, ஆனந்தம் உள்ளவர்களாக நீங்க மாறி விடுவீர்கள். நீங்களும் மாறணும் அப்படின்றதுக்காக தான் மசன்னு காலையில் 5 மணிக்கு நம்ம தடன்னு எடுக்கணும் கிளாஸ். இப்ப எல்லாம் கையை தேய்ச்சி பார்த்துட்டு எந்திரிச்சு நம்ம எடுப்போம் வகுப்பு. எல்லோருக்கும் என்னுடைய இரு கரம் கூப்பி சிரம் தாத்தி மண்டியிட்டு என்னுடைய குருமார்களையும் தங்களையும் வணங்கி இன்றைய பயிற்சியினை துவங்குகின்றேன். மாதா அம்மாவை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. பிதா அப்பாவையும் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. குருமார்கள் நம்ம சொல்லி கொடுத்த ஆசிரியர்களை ஜென்மத்துக்கு மறக்கக்கூடாது. இறைவனை ஒரு கணம் கூட மறக்கக்கூடாது. இறைவனை ஒரு கணம் கூட மறக்கக்கூடாது. அதனாலதான் எல்லா கைய மேல தூக்கியாரு. எல்லாத்துக்கும் மேற்பட்டவரே தூக்கி நெஞ்சில கை வச்சு ஓம். நீங்க அந்த ஓம் சொன்னாலே போதும், உடம்புல அத்தனை உறுப்புகளும் நல்லா வேலை செய்யும். அதனால நல்லா மூச்சு விட்டு ஓ முடிஞ்ச நல்லா மூச்சு எடுத்து செகண்ட் டைம் ஓ.
That time. ஓம் தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருகுரு சிந்தித்தல் தானே. மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. ஓம் நிறைவு நிறைவு நிறைவு. கையை தேய்ச்சி பார்த்துக்க. இன்னைக்கு செவ்வாய் பகவான் சூடானவர், அவருக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உடம்புல சூடு கொடுக்கலாம். ஒரே இடத்துல ஓடணும், ஒரே இடத்துல ஓடணும். நீங்க என்ன ஓடக்கூடாதுன்னு சொன்னீங்களே, நான் உங்களை ரன்னிங்லாம் வேண்டான்னு, நீங்க அக்குபஞ்சர் பாயிண்ட் ஒரே இடத்துல குடுக்கறதுக்காக இந்த குதிகால தூக்கி உள்ளங்கால்ல இந்த பாருங்க, அடியே 1 2 3 4 5, கால் பாருங்க நல்லா தூக்கணும், 6 7 8 9 10. நல்லா பட்டல்ஸுக்கு வந்து அடிக்கணும். ரிலாக்ஸ். நல்ல மூச்சு. ஓட வர்றவங்க ஓடுங்க, ஓட முடியாதுன்னு நினைச்சவங்க வேண்டாம், ஃப்ரீ ஆயிடும். நீங்க ஒரே இடத்துல இப்படி கால் அப்படி தூக்கி இப்படி வெப்பி வச்சுக்கலாம், இப்படி இப்படி வைக்கலாம், ஒரே இடத்துல ஓட வேண்டாம். நல்லா மூச்சு எடுத்து விட்டுட்டு, இந்த ஓடும் போதும் சரி விடும் போதும் சரி வாய் வழியா மூச்சு எடுத்து வாயை புலந்துட்டு மூச்சு எடுத்து வாயை குறைக்கவே கூடாது. இப்ப பாருங்க, முடியாதவங்க இப்படி வச்சுக்கோங்க. பாருங்க, 1 1 2 2 3 3 சொல்லி இப்படி செய்யுங்க. முடியறவங்க நான் ஓடுற மாதிரி ஓடுங்க. பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நல்லா ஆழ்ந்த மூச்சு. யோகாவுக்கு வரும்போது மனஜனை கழிச்சிட்டு தான் வரணும். இப்ப முடியாதவங்க பாருங்க, இப்படி கையை வைங்க. 1 1 2 2 3 3 இது மாதிரி செய்யணும். சரிங்க, நான் நீங்க செய்யற மாதிரி செய்யறன்றவங்க பட்டர்ஃப்ளை ஜாப் காலை மடக்கி ஓட பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நல்ல மூச்சு. வாய் வழியா மூச்சு எடுக்கக்கூடாது, விடக்கூடாது. இப்போ உடம்புல கெஸ்ட் ஓவரா இருந்தா இது மாதிரி செய்யணும், டயர்ட் உடனே போயிடும்.
இடுப்புல கை வச்சு கால் முட்டி தாடையை தொடரணும். கால் முட்டி பாருங்க. 1 1 2 2. அது மாதிரி எல்லாருமே செய்யலாம். ரெடி? நேரம் நிமிர்ந்து நின்று 1 1 2 2 3 3 4 4 5 5. ஜொம்பி வருமா? தொடவலி வருமா? இடுப்பு பெருக்குமா? தடுக்காது பெருக்காது. நல்லா ஆக மூச்சு எடுத்துட்டு இப்போ யோகி ஜார். அது என்னங்க ஐயா யோகி ஜார்? நல்லா பாருங்க. அப்படியே 1 2. முடியாதவங்க நல்ல கையை நல்ல மேல தூக்கி காலை மேல தூக்கி. முடியறவங்க ஓடணும், ஒரே இடத்துல ஓடணும். அப்படியே 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ஐயா போதுங்க போதுங்கய்யா, உட்காருங்கய்யா, பேசாம படிங்க ஐயா, பேசாம படிங்க. அதே சைட்ல படுத்து நேரா படுங்க. ஃப்ரீ பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா ஃப்ரீ பண்ணிட்டு இப்போ உங்களுடைய கையை நல்லா நல்லா நேரா வச்சு அப்படியே அகல வைங்க. காலை மடக்குங்க. மடக்கி இந்த 2 காலை வலது பக்கமா டவுன் பண்றீங்க. நம்ம வலது பக்கம் மெதுவா வந்து இடது பக்கம் பார்க்கணும். 1 2 3 4 5 4. நல்லா ஃப்ரீ பண்ணி இப்ப இழுக்கும் போது இடது கை தான் வலிச்சிருந்தா நல்ல வலது கை வலிச்சா இப்படி சடக்கு எடுத்துக்கிறீங்க. எடுத்துட்டு மறுபடியும் ஃப்ரீயா வைங்க. இப்போ இடது பக்கம் அப்படியே டவுன் பண்ணி பாருங்க. இடது பக்கம் முட்டி போகணும், உடம்பு நேரம் இருக்கணும். கழுத்து வலது கையை உள்ள கையை பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இது மர்கட்டாசுடைய முதல் நிலை. இப்ப ஃப்ரீ பண்ணிக்கிறீங்க. இதனால உங்களுக்கு மலச்சிக்கல் இல்லை, கேஸ் இல்லை, வாயு தொல்லை இல்லை, முழங்கால் வலி, மூட்டு வலி, அந்த வலி, இந்த வலி, எந்த வலியும் இல்லை. வயிறு பெருக்காது, இடுப்பு பெருக்காது, சுதம் இந்த பட்டன் பெருக்காது. இது எல்லாமே நல்லா அழுத்தி கொடுக்கும். அதனால இத ரெகுலரா ஒரு 5 தடவை செய்யுங்க. இப்போ நம்ம இன்னொரு தடவை செய்வோம். நல்லா மடக்கிடணும். நல்லா இதை பாருங்க. 2 காலம் மூச்சு விட்டுட்டு நல்லா கீழே விட்டு இந்த இடது பக்கமா இடது உள்ளங்கைய பார்க்கணும். அதுக்காக விட்டுட்டு நான் பார்த்துக்கிறேங்க ஐயா அப்படி வைக்க கூடாது. கீழே வச்சு கழுத்தை நல்லா திருப்பி பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8
9 10. நல்லா மூச்சு இழுத்து நல்லா ஃப்ரீ பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆசனம் எப்படி ஆசனம் செய்யும் போது உங்களுடைய எண்ணிக்கை சேர்க்கிறீங்களோ ஓய்வு நிலையிலே உங்களுடைய எண்ணிக்கை கொடுக்கணும். இப்ப அப்படியே மடக்கி இடது பக்கமா அப்படியே உங்களுடைய முட்டிய கீழே தரையில வச்சு வலது உள்ளங்கைய பாக்குறீங்க. அப்படியே 1 2 3 4 5 6 7 8 9 10. போதும். போதும். நல்லா ஃப்ரீயா இருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10. பண்ணி நல்லா இது பண்ணி சைடா திரும்பிதான் எந்திரிக்கும். சைடா திரும்பிதான் எந்திரிக்கும். எந்திரிச்சு நல்லா உட்காந்து இப்போ பட்டாம்பூச்சி ஆசனம். நல்ல காலை நல்லா நிமிந்து நல்லா அப்படியே 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா வச்சுட்டு நல்லா இப்படி கையை பின்னாடி நல்லா இருக்கணும். ஆனா உடம்பு நேரா இருக்கும். அப்படியே பிரீத் இன் அவுட், in out, in out, in out, in out, in out, in out. ரிலாக்ஸ். நல்லா காலை நீட்டி நிமிந்து உட்காந்து 1 2 3 4 5 ஃப்ரீ பண்ணிக்கலாம். ஒரே ஒரு ஆசனம் மட்டும் பார்த்துட்டு நம்ம சுகர் நோய் இல்லை, ஆனா எல்லாம் சொல்லி திரியிறாங்களே, இருக்குது நினைச்சுக்கிறானே, அது போறதுக்கு கணையம் நல்லா வேலை செய்யுது. இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி கணையம் நல்லா வேலை செய்யணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? சுகர் இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? அவங்க என்ன பண்ணலாம் பாருங்க. காலை இப்படி நீட்டிக்கணும், இடது காலை நீட்டிக்கணும், வலது காலை நிக்க வச்சு இப்படி வச்சுட்டு பாருங்க, இப்படி சும்மா அனுப்பி வலது பக்கமா திரும்புறீங்க. இது என்ன ஆகுறோம்? வக்கராசனம். இதுக்கு என்ன பேரு? வக்கராசனம். தொந்திய கரைக்கும், கழிவுகளை நீக்கும், சுகர் என்ற சக்கரை நீரிழிவு இல்லை, மஞ்சக்காமால இல்லை. அதனால நல்ல திரும்பணும், நேரம் இருக்கணும், நிமிர்ந்து இருக்கணும், மூச்சு மெதுவா எடுத்து விடும். கல்லீரலை நல்லா பலப்படுத்தும். வலது பக்கமா திரும்பும் போது கல்லீரல் நல்ல வேலை செய்ய, பித்த நீரை நல்லா சுரக்கும், ஜீரண செரிமானம் நல்லா நடக்கும். ஜீரண செரிமானம் நல்லா நடந்தாலும் உங்களுக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அவ்வளவுதான். இப்படி நல்லா ஃப்ரீ பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா மூச்சு நல்லா இழுத்து விட்டுட்டு காலை நீட்டி இடது காலை மடக்கி வெளியே வச்சு நல்ல விழா எலும்புக்குள்ள இந்த தொடை வரணும். வச்சு நல்லா அழுத்தி நிமிந்து இடது பக்கமா பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. பார்த்தீங்களா?
இது என்னய்யா ரொம்ப கஷ்டமா? ரொம்ப ஈஸியா செய்து மலத்தை ஒழிச்சிடலாம், கேஸை ஒழிச்சிடலாம், சுகரை போக்கிடலாம், பிரஷரை போக்கிடலாம், ஹார்ட் அட்டாக் வராது, எதுவுமே வராது. இது மாதிரி செய்யலாம். எதுவுமே செய்யாம நம்ம பாட்டுக்கு நானும் தியானம் பண்றேன். டெய்லி எந்திரிச்சு இப்படி உட்காந்து வேண்டியது எதுவும் பண்ண மாட்டாங்க. இப்படி உட்காந்துப்பாரு. என்னங்க பண்றீங்க? தியானம் பண்றேன். ஏய், பெல் அடிக்குது, யாருன்னு பாரு வெளியே. ஐயா என்னங்க ஐயா பண்றீங்க? நான் தியானம் பண்றேன். வெளியிருந்து வரவாரு. ஐயா என்ன பண்றாரு? ஏய், நான் இல்லைன்னு சொல்லு. ஐயா இல்லைங்க ஐயா, வெளியே போயிட்டாருங்க ஐயா. இல்லை, ஏதோ சவுண்டு கேக்குது. அது அவரு தாங்க. ஏய் புடா, இல்லைன்னா நாங்க இல்லைன்னு சொல்ல சொன்னேன், இல்லைன்னு சொல்ல. இவரு இதெல்லாம் தியானமா இருக்கு? தியானமே இல்லை. இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, ஏழாவது நிலையில தியான நிலை. இந்த 6 நிலையில நீங்க ஒழுக்கமா இருந்தாதான் தியானம் வரும். ஓ, அதனால தியானம் வர்றதுக்கு நீங்க உட்கார்ந்து உட்கார்ந்து ஆசனத்தை முதல்ல பாருங்க. அதுதான் ஆசனம். யமம், நியமம், ஆசனம், அதுக்கப்புறம் பிராணாயாமம் செய்யணும். அது மாதிரி எல்லாமே வரைமுறையோட நம்ம முன்னோர்கள் பாட்டம் கூட்டம் சொல்லியிருக்காங்க. நாம கோட்டை விட்டுட்டு பேசாம உட்கார்ந்துட்டு பாட்டம் முப்பாட்டம் கூட்டம் சொன்னதை கோட்டை விட்டுட்டு உட்கார்ந்துட்டு இந்த கோட்டை விட்டு இதெல்லாம் பொறுக்கி இதெல்லாம் கொடுக்க கொஞ்சம் செய்யுங்கன்னு சொல்றதுதான் நாங்க. நான் என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதனால இப்ப நீங்க நிமிர்ந்து உட்காரணும். சுக பிராணாயாமம் நல்ல உங்களுடைய இடது என்ன பண்ணணும்? இங்க வலது காலை போட்டு இடது காலை மேல வச்சீங்கன்னா, இந்த இடது பக்கம் இப்படி சாஞ்சிட்டீங்கன்னா வலது சுவாசம் ஓடும். சுக பிராணாயாமம். மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும். மூச்சு விடணும். சோ சொன்னா சோ மாதிரி நீங்க அந்த முண்டையில அந்த சவுண்ட் வரும். சோன்னு தொண்டையில் இழுத்துட்டே சொல்லணும். சொல்றேன்னா அது வர ஒரு 10 மூச்சு. வயிறு பாருங்க. கீழே வரும்போது மூச்சு விடுற வயிறு உள்ள போயிடு. மேல போகும்போது மூச்சு இழுக்கிற ஸ்லோ சவுண்டோட. மூச்சு விடும்போது வயிறு உள்ள போகணும். இப்படிதான் நம்ம செய்யணும்.
ரிலாக்ஸ். 10 மூச்சு. இப்ப என்ன பண்ண சுகப்பிராணாயாமம் இது. சுகப்பிராணாயம் என்ன பண்ணும்? உடம்புல இருக்கிற 72,000 நரம்புகளையும் ஆக்சிஜன் என்ற காத்து போய் எல்லாத்தையும் பேடு கொலஸ்ட்ரால், கெட்ட கொழுப்பு, கெட்ட சர்க்கரை, கெட்ட ரத்தம் எல்லாத்தையும் தள்ளி தள்ளி எல்லாம் போங்கடா, எல்லாம் போங்கடா, எல்லாம் போங்கடா, நான் வர்றேன், நான் வர்றேன், நல்லவன் நான் வர்றேன், கெட்டவன் நீங்க போங்க, எல்லாத்தையும் வெளியே அடைச்சிட்டு இது போய் உட்காரும். இதுதான் நல்லா மூச்சு இழுத்து நல்ல மூச்சு விடுகின்ற சுக பிராணாயாமம். சுத்தம் செய்து கொடுத்துருச்சு. இப்ப அங்கங்க ஒட்டிட்டு இருக்கும் எல்லாம் என்ன கழிவுகள் எல்லாம் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். இதே வெளியே சுத்தம் பண்ணி தள்ளிச்சு ஏமாந்தவன் இதை நம்ம ஏமாத்திட்டு உட்காரவன் நிறைய பேர் இருக்கான். லஞ்சம் குட்டு போட்டு உட்கார்ந்தவன் நிறைய பேர் இருக்கான். அது மாதிரி உட்கார்ந்து இருக்கிறவங்க இருந்தா ரத்தம் கெட்டு போகும். அப்ப என்ன பண்ணணும்? இப்ப கபாலத்தை சுத்தம் பண்ணணும். மூச்சை வேகமா விடணும். இது கபாலத்தை சுத்தம் பண்ணும்போது கட்டவரில் மூடி மற்றவரில் மூடி ரெண்டையும் சேர்த்து இப்படி தொப்புள் கடையை வச்சுக்கணும். மூச்சை வேகமா விடணும் 10 தடவை. அப்படியே டவுன் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா உட்கார்ந்து மறுபடியும் கையை வச்சு இப்ப சுவாச பாதையை சுத்தம் பண்ணும். சரிங்க பாருங்க. மேல போகும்போது மூச்சு எடுக்கணும், வழி தெரியும். விடுறது மட்டும் ஸ்பீடா, போனது மெதுவா. 10 தடவை. அவ்வளவு. அப்படியே டவுன். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ நாடி சோதனை. இடது கை செங்குத்ரா வச்சுக்கிறேன், வலது கை ஆள்காட்டி விரலையும் நடுவிரலையும் மடக்கிறோம். நாசிக முத்ரா உள்ள எடுத்து உங்களுக்கு எந்த ஓல்ஸ் அடைச்சிருக்குதோ அதை அடைச்சிக்கோங்க. அடைச்சு எந்த ஓல்ஸ் ஃப்ரீயா இருக்கோ அது வழியா இழுத்து அடைச்சி பக்கமா விடுங்க. இப்ப வலது ஓடுது, வலதை அடைக்கலாமா? வேண்டாம். வலது பக்கம் ஓடுறத வலது பக்கமே எடுத்து வலது பக்கமா வெளியே விடுங்க. ஓடாதவங்க இடது பக்கம் ஓடுறவங்க இடது பக்கம் இழுத்து வலது பக்கமா வெளியே விடுங்க. இடது பக்கம் ஓடுறவங்க இடது பக்கம் இழுத்து வலது பக்கம் விடணும். வலது பக்கம் இழுக்க கூடாது. வலது பக்கம் ஓடுறவங்க வலது பக்கம் இழுத்து வலது பக்கமே விடுங்க. ரைட்ல ஓடுறவங்க அப்படியே செய். ரெடி? அப்படியே டவுன். 1 2 3 4 5 6 7 8 9 10. இதெல்லாம் செய்ததுக்கு பிறகு இப்ப வந்து நம்ம நல்லா மூச்சு எடுத்து விட்டு ஏப்ப எடுக்கணும்.
ஏப்ப எடுக்கணும். ஆமாங்க, ஏப்ப எடுக்கணும். எதுக்குங்க ஐயா ஏப்ப எடுக்கணும்? வயிறு தொந்தி, வயிறு முந்தி, முந்தி முந்தி விநாயகனே, முக்கண்ணனின் தமகனே. முக்கண்ண மக யாரு? விநாயகர். விநாயகருக்கு என்ன இருக்கும்? தொந்தி. அந்த தொந்திய அந்த மாதிரி இருக்கிறவங்க தொந்தி இல்லாம இருக்கணும். ஏங்க ஐயா தொந்தி இருந்தா என்னங்க ஐயா? தொந்தி பல வியாதிகளுக்கு தந்தி. ஏய், நான் இருக்கிறப்பா, நல்ல நான் தொந்தி வர்றேன். நான் முன்னாடே, என் பின்னாட திருவேங்கடா வர்றான் பின்னாடி. தொந்தியாக நான் வர்றேன், வயிறாக நான் வர்றேன் முன்னாடி, தொந்தியாக திருவேங்கட பின்னாடி வர்றான் வர்றான். நான் முன்னாடி வர்றவன் பின்னாடி வர்றான். அவன் முன்னாடி வந்தா நான் நல்லா இருப்பேன், அவன் வர்ற மாட்டாங்கிறானே. அப்படின்றவங்கெல்லாம் இந்த ஏப்ப பயிற்சி செய்தீங்கன்னா தொந்தி பின்னாடி போயிரும், நீங்க முன்னாடி வந்துருவீங்க. அப்போ தொந்தி பல வியாதிகளுக்கு தந்தி அடிக்காது, தந்தி அடிச்சு கூப்பிடாது. அன்னைக்கு தந்தி இருக்குது, அவங்க அப்படி பேசிட்டாங்க. இன்னைக்கு செல்போன் இருக்குது, எப்படி பேசுவீங்களோ அப்படி பேசிக்குவோம். அப்போ ஏப்பம் விக்கல் எடுப்போம் பாத்தீங்களா, அப்படி எடுத்து ஏப்பம் எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உள்ள இருக்கிற கேஸ் வெளியே ஓடிடும். அப்புறம் என்ன, நீ சுகமா இருக்கணும். அதனால நல்லா இப்படி வச்சுட்டு மகாமூத்திர வச்சுட்டு ஏப்ப எடுக்கணும். ஏப்ப எப்படி எடுக்கணும்? ஏங்க அடிக்கடி வயிறை காட்டுறீங்க, இந்த இடத்துக்கு வரணும் பாருங்க. உங்க வயிற்றுல இவ்வளவு கேஸ் இருக்கா ஐயா? இது மாதிரி எடுத்தீங்கன்னா ஒரு தடவைக்கு 10 தடவை, அது மாதிரி 10 தடவை எடுக்கணும். காலையில 10 தடவை, மத்தியானம் 10 தடவை, சாயந்தரம் 10 தடவை, 48 நாள். ஐயா, என் வயிறு எங்கய்யா காணோம்? இவ்வளவு பெருசு இருந்தானே காணுங்க ஐயா. காணுங்க ஐயா, காணுங்க ஐயா, நான் தாங்க ஐயா முன்னாடி இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்ற அளவுக்கு வயிறு காணாம போயிடும். 90 நாள்ல காணாம போயிடும். இது கூட காயகற்ப உணவு எடுத்துக்கணும். காயகற்ப அமிர்தம், காயகற்ப அமிர்தம் எடுத்துட்டீங்கன்னா உடம்பையும் குறைச்சிரும், கேஸையும் எடுத்துரும், இருதயத்தை நல்லா பலப்படுத்தும், ஆஸ்துமாவை கொல்லும். பல வியாதிகளுக்கு அதான் மருந்து. ஒரே ஒரு லிக்விடு தான் அது. ஒரு ஸ்பூன் ஊற்றி ஒரு டம்ளர் தண்ணியில குடிக்க போறீங்க. இது காயகற்ப அமிர்தம். வேணுன்றவங்க கேட்டு வாங்கிக்கோங்க. செய்துட்டு இப்போ என்னன்னா, இது மாதிரி இன்னொரு தடவை படிக்கிறாங்க. இன்னொரு தடவை செய்துக்கலாம். இன்னொரு தடவை நல்லா எடுத்து அதுக்காக இப்படி விடக்கூடாது. இப்படி விட்டா உடம்புல எல்லா வழியும் வந்து இங்க வலிக்குதுங்க ஐயா, இங்க பிடிச்சிக்கிச்சிங்க ஐயா அப்படின்னு சொல்லுவோம். அதனால நல்ல உதரவிதானத்தை மட்டும் நம்ம வயிறை மட்டும் இழுத்து இதுதாங்க என் பயிற்சி. இது செய்யறதா பயிற்சி. நல்ல முறையா பக்குவமா பதப்படுத்தி அன்பா ஆசையா நம்ம அதுக்கு வேலை கொடுத்தா அதுவும் நமக்கு ஆசையா அன்பா வேலை செய்து நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருக்குன்னு வாழ்க்கை. வந்து செய்ய செய்யலாம். இந்த ஆளுங்க வேலை கிடையாது. என்னடா செய்யற? நீ தூக்க சொல்ல நான் தூக்குறேன், கூட சொன்ன நான் விடுறேன். டென்ஷனோட செய்யக்கூடாது. ஐயா, கையை தூக்கணுமா? மூச்சு இழுத்துட்டே தூக்கணுமா? மூச்சு இழுத்துட்டே தூக்கறங்க ஐயா. மூச்சு விட்டுட்டே கையை கிளம்பு. அப்ப அன்பா செய்தது நீங்க
இது கை தூக்க முடியாத கை நல்லா தூக்கிடும். அதனால திட்டக்கூடாது. இப்ப நம்ம ஏப்பா எடுத்துட்டோம். இப்ப இருமணும். இருமணுமா? இருமணும். ஹார்ட் அட்டாக் வரவே வராது. ஹார்ட் ப்ராப்ளம் வரவே வராது. ஹார்ட் ப்ராப்ளம் கண்டிப்பா வராது. இருமணும். இருமுனா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது. ஒன் சைடு பக்கவாதம் வராதுங்கய்யா இருமுனா. அப்படிங்கய்யா இருமணுமா? எப்படிங்கய்யா? அப்படியாங்கய்யா இருமணும்? இல்ல. நீங்க நல்லா பின்னாடி கையை வச்சு தலைய தொங்க விட்டு மூச்சை நல்லா இழுத்து நாக்க வெளிய தொங்க விட்டு அடி வயிற்றிலிருந்து இருக்கும் நாக்க தொங்க விடணும். மேல போகும்போது மூச்சு இழுக்கணும். வரும்போது வாய் வழியா மூச்சு இழுக்காம இருமல் மட்டும் வந்துட்டே இருக்கும். இன்னொரு தடவை இந்த மாதிரி செய்தோம்னா நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக், பக்கவாதம், மஞ்ச காமாலை, அந்த காமாலை, இந்த காமாலை, ஒரு காமாலையும் நம்ம ஒழுங்கா ஆரோக்கியமா இருக்கணும். இப்ப வந்துங்க நல்லா இது பண்ணி இப்ப நீங்க மூச்சை நல்லா எடுக்கிறீங்க. எந்த பக்கம் ஓடுதோ அந்த பக்கம் இழுக்கிறீங்க. ஓடாத பக்கம் வெளியே விடுறீங்க. மூச்சை இழுக்கிறீங்க, அடக்குறீங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு அடக்குறீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஓடாத பக்கம் வெளியே விடுறீங்க. ஓடுறா போடா வெளிய, தள்ளிட்டு போடா வெளியன்னு மூச்சு அடைச்ச பக்கம் வெளியே விடுறீங்க. ஒரு 5 மூச்சு. ஒரு 5 மூச்சு. ரொம்ப மெதுவா. அடைச்ச பக்கம் தான் விடணும். அப்புறம் மறுபடியும் அடைச்ச பக்கத்தை அடைச்சிட்டு ஃப்ரீயா இருக்கிற பக்கம் இழுக்கணும். உங்களால எவ்வளவு நிப்பாட்ட முடியும் நிப்பாட்டி அடைச்ச பக்கம் வெளியே விடணும். இதெல்லாம் எடுத்து நல்லா வெளியே விட்டுட்டு முடிச்சிடும். இப்ப நல்லா நிமிந்து உட்காந்துக்கிறியா? மூச்சை நல்லா எடுக்கிறீங்க. எடுத்து ஓம் சொல்றீங்க. எப்படி பாருங்க. அந்த மலதுவாரத்தை மேல இழுக்கணும். மூச்சு இழுக்கும் போது மலதுவாரத்தை இழுத்து மூச்சு இழுக்கும் போதுதான் இழுக்கணும். ஓம் சொல்லும் போது மூச்சு வெளியே போகும். சரிங்களா? அப்போ மலதுவாரத்தை கொஞ்சம் மெதுவா விடணும். கீழே விடணும். நல்லா எடுத்து ஓ சொல்லும் போது இழுங்க. இம் சொல்லும் போது மூச்சை வெளியே விடுங்க. மலதுவாரத்தோட சேர்த்து அஸ்வினி முத்ராவோட சேர்த்து மூச்சு இழுக்கணும். மூச்சு இழுத்துட்டு இந்த ஓ சொல்லும் போது மூச்சு வெளியே தான் போகும். இம் சொல்லும் போது மூச்சு வெளியே தான் போகும். சரிங்களா? மூச்சை நல்லா எடுத்து ஓ
உமிழ்நீர் முழுங்கி நல்லா மூச்செடுத்து ஓ ரிலாக்ஸ். அப்படியே நல்லா ஃப்ரீ பண்ணி நல்லா கையை தட்டி என்னுடைய கால் விரல் ஆரோக்கியமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. என்னுடைய மணிக்கட்டு கண்டைக்கால் ஊட்டி தோடை இடுப்பு ஆரோக்கியமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இழுத்து நல்லா வாய் வழியா மூச்சு இழுக்கூடாது, மூக்கு வழியா தான் மூச்சு இழுக்கணும். என்னுடைய வயிற்றில் இருக்கின்ற சிறுதயம் இறப்பை சிறுகுடல் பெருகுடல் எல்லாம் ஆரோக்கியமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. என்னுடைய நுரையீரல் ஆரோக்கியமாக இயங்கி தான ஓட்டத்தை உடனெங்கும் செலுத்திக் கொண்டிருக்கின்றது. என்னுடைய இருதயம் வாழ்வுகள் ஆரோக்கியமாக என்று இயங்கி மூடி திறந்து 72,000 நாடிகள் வழியே ரத்த ஓட்டத்தை செலுத்திக் கொண்டிருக்கின்றது. என்னுடைய முதுகு தண்டில் இருக்கின்ற 33 இணைப்புகளும் ஆரோக்கியமாக இயங்குகின்றது. அவைகளுக்கு ஓய்வு நிலை. என்னுடைய வயிற்றில் இருக்கின்ற கணையம் கல்லீரல் மண்ணீரல் பித்தப்பை நீரியல் சுரபி பிட்யூட்டரி சுரபி அட்ரினல் சுரபி தைராய்டு சுரபி இருநீரகங்கள் ஆரோக்கியமாக இயங்குகின்றது. அவைகளுக்கு நான் முழுமையான ஒரு நிலையை கொடுக்கின்றேன். என்னுடைய 2 கைகள் ஆரோக்கியமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அவைகளுக்கும் ஓய்வு நிலை. என்னுடைய நாசியில் இருந்து சுவாச ஓட்டம் சுவாச பாதையின் வழியாக நுரையீரலுக்கு சென்று
சுவாசம் நன்றாக சீராக சிறப்போடு வந்து கொண்டிருக்கின்றது. என்னுடைய 2 கண்களும் உண்மையின் கருடப்பவை பெற்று ஆரோக்கியமாக இயங்குகின்றது. என்னுடைய இடது மூளை வலது மூளை நன்றாக இயங்கி இன்றைய தேவைகளை ஆழ்மனதில் இருந்து என் மனது கொண்டு வந்து நன்றாக ஆரோக்கியமாக இயங்குகின்றது. அவைகளுக்கும் ஓய்வு நிலை அனைத்திற்கும் ஓய்வு நிலை என் உடலுக்கு ஓய்வு நிலை. உடலில் ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் உயிரோட்டம் பத ஓட்டம் ஆரோக்கியமாக இயங்குகின்றது. ஆரோக்கியமாக இயங்குகின்றது. அனைத்துக்கும் ஓய்வு நிலை அனைவருக்கும் ஓய்வு நிலை அனைத்துக்கும் ஓய்வு நிலை அனைத்துக்கும் ஓய்வு நிலை அப்படியே படிச்சிடுறீங்க. சாந்தி ஆசனம். அப்படியே சாந்தி ஆசனம். ஐயா இதுதாங்க முக்கியமான ஆசனம். முதல்ல சொல்ல வேண்டியதாங்க ஐயா. நல்லா படித்து ஃப்ரீயா விட்டு ஒரு சிகப்பு துணி கீழே விரிக்கிறீங்க. அது மேல துவரம் பருப்பு ஒரு 9 கைப்பிடி துவரம் பருப்பு தூவுறீங்க. அது மேல மறுபடியும் ஒரு சிகப்பு துணி போட்டு படுக்கிறீங்க. இப்ப நாம செவ்வாய் பகவானை பார்க்க போறோம். நல்ல மூச்சு இழுக்கிறீங்க. உங்களுடைய உடல் தானாக மேலே செல்லுகின்றது. ஆகாயத்தில் செல்லுகின்றது. ஆஹா ஆஹா அற்புதம் அற்புதம் அற்புதம். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். கண்கொள்ளா காட்சிகள். ஆஹா ஆஹா என்னமாக சுகமாக இருக்கின்றது. இந்த பூலோகத்தில்தான் நாம் இது மாதிரி பார்க்கவே இல்லையே. கரிமேக கூட்டங்கள் வெண்மேக கூட்டங்கள். ஆஹா அவைகளை பிளந்து கொண்டு நான் நீர்மேக கூட்டங்களுக்கு செல்லுகின்றேன். நீச்சல் அடித்து நன்றாக குளிக்கின்றேன். ஆஹா ஆஹா ஆனந்தமாக ஆனந்தம். என்னுடைய உடல் பழகி போல் ஆகிவிட்டது. அதில் குளித்து நீரை குடிக்கிறீர்கள். உங்கள் ஆரோக்கியம் ஆரோக்கியம் அனைத்தும் ஆரோக்கியம் பெற்றுவிட்டேன். என்னுடையும் காற்றினுடைய எல்லை நல்ல மூச்சு இழுக்கிறீங்க. காற்றுடைய எல்லைக்கு நல்ல மூச்சு இழுத்து தள்ளதும் செவ்வாய் இந்த கிரக திசை உங்களை ஈர்க்கின்றது. செவ்வாய் பகவான் மஞ்சள் கோவு 2 கையும் கூப்பி ஓம் வீரத்வயாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். ஓம் வீரத்வயாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத் அப்படின்னு சொல்லிட்டே உள்ள போறீங்க. அவங்க செவ்வாய் பகவான் வரவேற்கிறாங்க. வாருக வருக 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 பூலோகிய வாசிகளே, என்னை காண வந்திருக்கிறீர்கள். வருக 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 வந்து அமர்க அமர்க என்று உங்களை வரவேற்று அமர வைக்கின்றார். நீங்க அந்த கொண்டு போன துவரம் பருப்ப அவருக்கு ஓம் வீரத்வயாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத் அவர் கையில குடுக்குறீங்க. வாங்கிடுறாரு. தன் மனைவிக்கும் கொடுக்கிறாரு. நல்லா உண்றாரு. உங்களுக்கு கையில கொடுக்கிறாரு. நீங்கள் இந்த வையகம் உள்ளவரை அனைத்து செல்வங்களையும் 16 செல்வங்களையும் பெற்று வையகம் உள்ளவரை நீங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் பாடலாம் கைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோ குறைவில்லை. கண்ணில் நல்ல தூரு கடுமளவன நகர் பெண்ணின் நாளோடும் பெருந்தகை இருந்ததே. செல்வ செழிப்போடும் எல்லா செல்வங்களும் பெற்று என்னுடைய செல்வமான நிலம் மனை
அனைத்தையும் பெற்று ஆரோக்கியமாக வாழ்க வாழ்க வாழ்கவே சென்று வருவீர்கள் என்று விடை கொடுத்து அனுப்புகின்றார். நீங்கள் இருக்கும் இடத்தை வந்து அடைந்து விட்டீர்கள். இப்பொழுது அப்படியே கை கால் உடம்ப சேக் பண்ணி உடம்புக்கு ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டத்தை பெண்கள் வலது பக்கமாகவும் ஆண்கள் இடது பக்கமாகவும் திரும்பி எந்திரிச்சு உட்கார்ந்து கையை தேய்ச்சி பார்த்துக்கணும். பார்த்துட்டு இன்றைய அவருடைய மந்திரமான ஓம் தரணி கர்ப்பம் பூதம் வித்து காந்தி சமப்பிரமம் குமாரம் சத்தியசந்த மங்களம் பிரணவாமியகம் என் மன்றத்தோடு இன்றைய நல்ல நாள் ஆக்குக என்று போற்றி இந்த சாந்தியாசன் நிறைவு செய்கிறேன். அப்படியே எந்திரிச்சு கையை தட்டி நல்லா சிரிக்கணும். நல்லா சிரிக்கணும். நல்லா ஜம்ப் பண்றவங்க பண்ணலாம், ஓடுறவங்க ஓடலாம், எப்படி வேணா சிரிக்கலாம். நல்லா சிரிச்சு 1 2 3 4 5 6 7 8 9 வாழ்க வளர்க உயர்க. நன்றி, வணக்கம். ஆரோக்கியமே ஆனந்தம்.